திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதலுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். தற்போது முதலமைச்சரின் எக்ஸ் தள பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? உங்களுடைய தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு நேற்று ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்குண்டான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிற நிலையில இந்த நடைமுறைக்கு மாறான ஜனநாயக விரோத நடவடிக்கையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்பது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில பிராந்திய குரல்களை எல்லாம் அளித்து கூட்டாட்சி தன்மையை சிதைக்கும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்கிறது. மாநில ஆட்சியில சீர்குலைக்கும் நடவடிக்கையாகவே இந்த நடைமுறைக்கு மாறான ஜனநாயக விரோத நடவடிக்கையாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏற்கனவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வர நிலையில நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில இதற்கான எதிர்ப்பை மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக கடுமையான பதிவுகளை குறிப்பிட்டுள்ளார். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.